ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 29/7/2024 4/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலவருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்கிரன், கேது பகவான் கன்னியிலையும், கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும், ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை. சுக்கிரன் ஆகஸ்ட் 1ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்றார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போறார். அதாவது இது 4 ராசிகள் போகிறார். அதாவது பரணி, கிருத்திகை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 4 ராசிக்கு அவர் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயாளர் விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 29ஆம் தேதி ஆடி கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். எதிரிகள் அற்ற நிலை வேண்டும்னா முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது. குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் முருகனை வேண்டிக் கொள்வது மிகவும் ஏற்றம். 31/7/2024 அன்னைக்கு ஏகாதசி, அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு முடிஞ்சவர்களும் பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை, அதாவது சகஸ்ரநாமம் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேயானால் 1/8/2024 அன்னைக்கு பிரதோஷ காலம் மாலை. ஏன்னா பிரதோஷம்ன்றது மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம். அதுவும் 5:45 6 மணி 6:15 மணி வரலும் உண்டான காலகட்டம். சந்தியா காலம்னு சொல்லக்கூடியது. அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம். நந்திதேவனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நினைத்த காரியங்கள், கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள், அதை தவிர எல்லா பிரச்சனைகள், உடல் நலத்தில் உண்டான பிரச்சனைகள். பிரதோஷ காலம் 1 வருஷ காலம் நீங்கள் இது பண்ணிங்களே ஆனால், அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ, உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ, உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. ஆடிப்பெருக்கு 3/8/2024, அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி 18ஆம் நாள். 18ஆம் நாள் அன்றைக்கி பார்த்தாலேயானால் சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும், சனி பகவான் நட்சத்திரத்தை விட்டு செல்லக்கூடிய காலகட்டத்தை ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம். பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும், சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதனால தான் இது அம்மனுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது. இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை ஆடிப்பெருக்கு 18ஆம் தேதி பார்த்தேலையானால் உங்களுக்கு காவிரி ஆற்றங்கரையில் நீர்பிடிப்பு பகுதிகளில், பொதுவாகவே காவிரின்னு மட்டும் இல்லை நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் பெண்கள் எல்லாம் போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். மழையும் சரி, நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த வருஷம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறதும் இந்த ஆடி 18 ஒரு பெரிய விசேஷம். இந்த ஆடி 18க்கு மேலே கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது, அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 4/8/2024 அன்றைக்கி அமாவாசை, ஆடி அமாவாசை. பொதுவாகவே தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஆடி அமாவாசைன்றது. ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம், தை அமாவாசை, ஆடி அமாவாசையெல்லாம் மிகவும் ஏற்றமான விஷயம். பித்தர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று. பண்ண வேண்டியது தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றத சொல்கிறோம். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும். அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா சுபகாரியமும் கைகிட்ட தட்டி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பித்ருக்களுக்கு உண்டான காரியங்களோ பித்ருக்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை 29/7/2024 4/8/2024 வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரியப்படுத்துகிறேன். என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் 2-3 டேஸில். இந்த அப்பாயின்மெண்ட் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 29/7/2024 4/8/2024 வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்.
இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே 3 கிரகங்கள் இருக்குது. புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கிறது விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போகிறார் 1ஆம் தேதி எண்ணிக்கை. அதன் மூலியமாக பார்த்தேன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தடைகள் வந்தாலும் உங்களுடைய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்து சனி இருக்கே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். வக்கரகதியில் இருக்கார். அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். தொழிலில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செய்யக்கூடிய வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு அதாவது ப்ரமோஷன் கிடைச்சி வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக சிறு சிறு உடல் உபாதைகள் தந்தைக்கு வரும். இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய அதியோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 10ஆம் இடத்துல 29/7/2024 4/8/2024 வரை உண்டான வாரத்தில் 29ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதனே 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இதன் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் லாபங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 29ஆம் தேதி மாலையிலிருந்து 1ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார். இதன் மூலியமாக சந்திர மங்கள யோகம் அமையிறது, குருமங்கள யோகம் அமையிறது, குரு சந்திர யோகம் அமையிறது. இது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அழுகும் பொருட்கள், எளிதில் அழுகும் பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி பழங்கள்லாம் வியாபாரம் பண்ணுறவாளுக்கும், பால் பதனிடும் பொருட்கள், பால் மற்ற பொருட்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைவது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த வண்டி வாகனம் ஓட்டுறவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றம், அதாவது இந்த டிரைவர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் இடத்துல 1ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 3ஆம் தேதி காலை ஒரு 7:30 மணி வரலும் 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அதாவது பரிவர்த்தனை யோகம் அமையிறது. அதாவது 12ஆம் அதிபதியும் ராசியின் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடையிறது ரொம்ப விசேஷம். வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறார். வாக்கு, குடும்பம், செல்வத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் போகிறார். 3ஆம் தேதி காலை ஒரு 7:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்கள் இந்த வாரம் பார்த்தாலேயால் நல்ல ஒரு வெற்றிகரமான யோகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அதாவது வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும்.